சரி. இன்றைக்கி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடும். ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆகையால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்போ ஆகையால் அப்படிங்கோ இந்த முன்னாடி அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு விசுவாசத்தின் அதிகாரம். சரிங்களா? இப்போ விசுவாசத்தின் அதிகாரத்தில் அதில் நிறையா காரியங்களை பார்த்தோம். அப்போ உலகங்கள் எப்படி விசுவாச உலகங்கள் உண்டானதை சொல்கிறாரு. அப்புறம் ஆபேலுடைய விசுவாசத்தை பற்றி சொல்கிறாரு, ஏனோக்குடைய விசுவாசத்தை பற்றி சொல்கிறாரு, நோவாவுடைய விசுவாசத்தை பற்றி சொல்கிறாரு, அப்புறம் ஆபிரகாம், சாராள், அப்புறம் மோசேயுடைய தாய் தகப்பன்பார் மோசே, இது மாதிரி பார்த்திங்கன்னா மற்றும் எரிகோ எப்படி விழுந்துச்சு, இப்போ ராகாப்புடைய விசுவாசம் சொல்லி அநேக காரியங்களை சொல்லிட்டு வர்றாரு. இப்போ விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள்னு சொல்லி அநேக காரியங்களை அந்த இடத்துல சொல்லிகிட்டே வர்றாரு. ஸோ பார்த்திங்கன்னா இத்தனை சாட்சிகள் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விசுவாசத்தினால நற்சாட்சி பெற்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை சொல்கிறார். அப்போ இத்தனை பேர் நற்சாட்சி பெற்றிருக்காங்க விசுவாசத்தினால. அப்போ பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவமாக இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவுன்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நீங்கள் பாரமான யாவற்றையும் தள்ளி வச்சுருங்க, இந்த நம்ம பாவத்தை தள்ளி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி நம்மை பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். ஏன்னா விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவர் தான். அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும். சரிங்களா? அப்போ இதுதான் முக்கியமான ஒரு காரியம். பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பாளர் வச்சுருக்காரு. சரிங்களா? அப்போ அந்த அழைப்பை கண்டுபிடிச்சி அதில் நீ நிலைத்திரு, அதை நோக்கி ஓடு அப்படிங்கிறார். இப்போ சுவிசேஷங்களாக அழைச்சுன்னா சுவிசேஷ ஓட்டத்தை பண்ணுங்கள். ஒரு வேறு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறவங்களாம் வச்சுருந்தா நீங்கள் நல்லா கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். போதிக்கிற ஊழியத்தை கிருபையை கொடுத்தா அதை நீங்கள் செய்யுங்க, அதில் நீங்கள் பொறுமையோடு ஓடுங்க. இப்போ எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்துவ முன்மாதிரியாக வச்சுருக்கோங்க. அவர் தான் விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர். ஸோ அவர்கிட்ட கிருபையை கேட்டு அந்த கிருபையை பற்றி கொண்டு நீங்கள் உங்கள் ஓட்டத்தை இயேசுவை நோக்கி, இயேசு எப்படி தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்தார், அதே மாதிரி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஓட்டத்தை ஓடுங்க, பொறுமையோடு ஓடுங்கன்னு சொல்லி சொல்கிறார். அவர் வேதத்தில் பார்க்குறோம். இப்போ 2 பேதுரு 1:10 உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை செய்தால் நீங்கள் ஒரு நாள் இடறுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். பார்ப்போம். நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, லக்கை நோக்கி தொடர்கிறேன், பின்னானவை மறந்து முன்னானவை லக்கை நோக்கி ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நமக்கு ஒரு லக்கை வச்சுருக்காரு, நமக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துருக்காரு. அந்த தரிசனத்தை நோக்கி ஓடுங்க. நம்ம அழைப்பில் ஆண்டவர் என்ன வச்சுருக்காரோ, என்ன செய்ய சொல்லியிருக்காரோ அதை நோக்கி ஓடுங்க, பொறுமையாக ஓடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ எப்படி அதை செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பாருங்கள், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே வீட்டு இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா ஏன் எத்தனை பாடுகள் பட்டார்னா அவருக்கு பின்னாடி ஒரு மகிமை இருக்குது. சரிங்களா? பின்னாடி ஒரு மகிமையை வச்சுருக்கார். அதுமாதிரி பார்த்திங்கன்னா பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். பார்த்திங்கன்னா அதனால் பொறுமையாக சகித்தார். சிலுவையை சகித்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிதாவுடைய சிங்காசனத்தில் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்து அவரே நினைத்து கொள்ளுங்கள். ஸோ அப்போ நீங்கள் ஓட்டத்தில் ஓடும்போது பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், உபத்திரங்களும். அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. அப்போ அந்த மாதிரி சோர்வல்ல அந்த மாதிரி காரியங்கள் வரும்போது இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பாடுகளை சகித்து தம்முடைய ஊழியத்தை முடித்து பிதாவின் சிங்காசனத்தில் ஒரு மகிமையாக உட்காந்துருக்காரோ அந்த மாதிரி நீங்கள் அவரை நினச்சிக்கோங்க. நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். நீங்கள் அது மாதிரி நீங்கள் அதை நினச்சிட்டு நீங்கள் தைரியமாக உங்கள் ஓட்டத்தை ஓடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 4ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா? 4 முதல் 13 வரை அடுத்த பகுதி. அந்த 5ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே. சரிங்களா? அதான் தலைப்பு. சரிங்களா? 4 முதல் 13 வரை அந்த 5ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் இரத்தம் சிதப்படத்தக்கதாய் நீங்கள் இன்னும்
எதிர்த்து நிற்கவில்லையே. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். இப்போ நமக்கு பாவ சோதனைகள் வரும், பாவ போராட்டங்கள் வரும். ஸோ இயேசு கிறிஸ்துவுக்கே பாவ சோதனைகள் வந்துச்சு. சரிங்களா? நிறைய சோதனைகள் சாத்தான் அதாவது தேவனை விட்டு விலகும்படியாக நிறைய காரியங்கள் வரும். ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். பார்த்திங்கன்னா அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ யோசேப்புக்கு பார்த்திங்கன்னா சோதனை வந்துச்சு, அதில் பார்த்திங்கன்னா அவர் ஜெயித்தார். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் ரத்தம் சிந்தினாலும் சரி நீங்கள் எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறார். வேதத்தில் பார்க்குறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுக்கு சோதனை வந்துச்சு. அதை அந்த விக்கிரகத்தை வணங்கும்படியான சோதனை வந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா நான் பொற்சிலையை வணங்க மாட்டேன்னு சொல்லி அவங்க உறுதியாக நின்னாங்க, எதிர்த்து நின்னாங்க. அப்போ தேவன் அவங்களை காப்பாற்றினா சொல்கிறாரு, தேவன் காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றினாலும் சரி நான் தேவ வார்த்தைக்கு விரோதமாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க பாருங்கள். அதுதான் பாவத்துக்கு விரோதமாக போராடுறது. ஸோ அப்படிப்பட்டவர்களாம் நீங்கள் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த எபிரேய ஆக்கியோன்னு சொல்கிறா இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாவத்துக்கு மட்டும் நீங்கள் எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சாத்தான் உங்களை பார்த்து நடுங்க ஆரம்பிச்சிருவான் பாருங்கள். சரிங்களா? இது ஒரே நாளில் வந்துடாது. சரிங்களா? நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க தேவவசனத்தை உள்ளே வைக்க என்ன ஆகும் அப்படின்னா நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் போராட்டமாக இருக்கும், அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அதான் எழுதுகிற ஒன்றியமான எழுதுகிறாரு, வாலிபரே நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எழுதுகிறாரு. நீங்கள் சாத்தானை ஜெயிச்சிட்டிங்க, நீங்கள் ஜெயிக்கலாம். அப்போ நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்களை தான் ஆண்டவர் வச்சுருக்காரு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு போராடி எதிர்த்து நில்லுங்க, மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போக. ஸோ அதான் சொல்கிறார். இந்த இதில் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதான் சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா 5ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா நீதிமொழிகள் 3:11-12. சரிங்களா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 5ஆம் வசனம் பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் நேசிக்கிற தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல் உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, கர்த்தருடைய சிட்சையை நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யோபுவில் நம்ம பார்க்குறோம், யோபு 5ஆம் அதிகாரம் 17-18 நம்ம பார்க்குறோம். சொல்லும்போது சொல்கிறாரு, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வவல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதரும். அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றிற்று. சரிங்களா? இப்போ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், தேவனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம உலக பிரகாரமான தகப்பன்மார் நம்மை சிச்சிக்கிறாங்க. எதுக்காக நம்ம சிச்சிக்கிறாங்க? நம்ம பேரண்ட்ஸ் நம்ம சிச்சிக்கிறாங்க, ஒரு குழந்தைய சிச்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்கள சிச்சிக்கணும்னு சிச்சிக்கலை, பட் ஆனால் அவங்க தவறான வழியில் போகக்கூடாது, இப்போ தேவனுக்கு பிரியமாக நடக்கணும், உலகத்தில் நல்ல பேர் வாங்கணும், அதுக்காக சிச்சிக்கிறாங்க. பாவத்தின் வழியாக போயிடக்கூடாது, உலகத்தில் போய் உலகத்தின் வலையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவங்களுக்குள்ளே இருக்கணும். இல்லைன்னா பாவ வழியில் போய் கெட்டு போயிடுவாங்க, அவங்களுடைய ஃப்யூச்சரெல்லாம் பாழாக போயிடும், அதுக்காக தான் சிச்சிக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் தேவன் நம்மளை சிச்சிக்கிறார். 7ஆம் வசனம் பாருங்கள், நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ. ஸோ பார்த்திங்கன்னா இந்த தேவன் நமக்கு சிச்சிக்கிற தேவன் நம்மளை சிச்சிக்கிற வரைக்கும் நம்ம சேஃப்டி ஜோனில் இருக்கோம். சரிங்களா? இப்போ யார் மூலமாவது நமக்கு சிச்சை வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஒரு சேஃப்டி ஜோன், அதாவது தேவன் மூலமாக நமக்கு ஒரு சிச்சை வந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ஒரு சேஃப்டி ஜோனில் இருக்கோம்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா தேவன் நம்மளை சிச்சிக்கிறார், நம்ம வேசி பிள்ளைகள் ஆயிடக்கூடாது, நம்ம தவறிடக்கூடாது அப்படிங்கிறத தேவன் நம்மளை சிச்சிக்கிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டு, உலக பிரகாரமான தகப்பர்கள் சிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராக இல்லாமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷனே இல்லைன்னா என்னென்னா நீங்கள் தாறுமாறாக போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ரொம்ப குறிப்பாக சொல்கிறார் பாருங்கள், வேசி பிள்ளைகளாயிருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார், நரகத்தின் பிள்ளைகளாயிருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ ரொம்ப எச்சரிக்கையான ஒரு காரியம் பாருங்கள் இது. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிச்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. ஸோ உலக பிரகாரமான அப்பா அம்மாக்கே நம்ம பயந்து நடக்கும்போது அப்போ ஆவிகளின் பிதாவுக்கு நம்ம அடங்கி நடக்கணுமா அப்படின்னு சொல்லி நடக்க வேண்டும் அல்லவான்னு சொல்லி சொல்கிறார்.
அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்கிறபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா பரமபிதா நம்ம எதுக்கு நம்மளை சிச்சிக்கிறார் அப்படின்னா, நம்மளுடைய நம்ம அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாகணும்னா பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்ம பரலோகம் போய் சேர முடியும். என்ன ஊழியமெல்லாம் ரெண்டாவது, சரிங்களா? ஊழியம் செய்கிறதுனால நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். சரிங்களா? அதனால தான் நம்ம பரிசுத்தத்தை குறித்து ரொம்ப அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். சரிங்களா? இப்போ வேதத்தில் பார்க்குறோம், நீ வலதுபுறமாய் சாயும்போது இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே இதிலே நடவுங்கிற வார்த்தை உங்கள் பின்னாடி கேட்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த சங்கீதம் 139 சொல்லும்போது சொல்கிறாரு, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், முற்புறத்திலும் என் பிற்புறத்திலும் என்னை நெருக்கியும் கரத்தை மேல் வைக்கிறேன்னு சொல்கிறார். சரிங்களா? இப்போ முன்னாடி போனால் அந்த இடத்துல தப்பு பண்ணேன்னா ஆண்டவருக்கு அங்கே இடத்துல ஒரு செக் வைப்பார். பின்னாடி போகும்போது அந்த இடத்துல ஏதாவது நீ தப்பு பண்ணவே நினச்சின்னா அந்த இடத்துல ஒரு செக் வைப்பார். சரிங்களா? அதான் முன்னாடி போனாலும் சரி பின்னாடி போனாலும் சரி அவர் தடுத்து நிறுத்துறார். நீ அங்கே போகாத, அப்படி செய்யாது, அப்படி செய்யலாம்னு சொல்லி ஆண்டவருடைய கரம் நம்ம தடுத்து நிறுத்த சொல்கிறார். சரிங்களா? அதான் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கனி கொடுக்குற கொடி எதுவோ அவர் சுத்தம் பண்ணுகிறார். அப்போ சுத்தம் பண்ணும்போது சிலதெல்லாம் தேவையில்லாத கிளைகள்லாம் நறுக்குவார். சரிங்களா? அப்போ பார்த்து நமக்கு வழி உண்டாகும். சரிங்களா? அப்போ சில காரியங்கள் சில சிக்ஷைகள் இப்போதைக்கு நலமாக தோன்றாது. பார்த்திங்கன்னா ஆனால் அது நமக்கு இப்போ நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிச்சிக்கிறான்னு சொல்கிறார். எந்த சிச்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பரகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இப்போ அந்த சிச்சை நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா அதில் நம்ம பழகி அதில் நம்ம அந்த கடிந்து கொள்வதில் கேட்டு நம்ம அதைப்படி ஒழுங்கு பண்ணி நடத்திட்டோம்னா அதுக்கான பலன் பயங்கரமாக இருக்கும். நீதியாகிய சமாதான பலனை தரும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இப்போ தேவ வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் எங்கேயோ கொண்டு போயிடுவார். சரிங்களா? அதெல்லாம் வேறு லெவல் கொண்டு போயிடுவார். சரிங்களா? அதான் சொல்கிறார், வசனத்தின்படி நடங்க. ஸோ தேவன் எப்படி வேணாலும் சிச்சிக்கலாம். சரிங்களா? தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு சிச்சிக்கலாம், தீர்க்கதரிசிகளை கொண்டு சிச்சிக்கலாம், தேவன் வார்த்தை மூலமாக சிச்சிக்கலாம். ஸோ சிச்சை எப்படி வேணாலும் வரும். இப்போ நம்ம அதுக்கு நம்ம இருதயம் சென்சிட்டிவாக இருக்கணும். சரிங்களா? நம்ம சிந்தனை நம்ம மனசு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். சென்சிட்டிவாக இருந்துச்சு உடனே அது கீழ்ப்படிஞ்சோம்னா நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வச்சு உயர்த்துவார் பாருங்க. அதில் எந்த சந்தேகமே இல்லை. இப்போ சங்கீதம் 141:5 தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, நீதிமான் என்னை கொட்டி என்னை தயவாய் கடிந்து கொள்ளட்டும், அதை என் தலையை அல்ல தட்டுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ தாவீது தவறு பண்ணார். சரிங்களா? பெரிய தவறை பண்ணார். ஆனால் பார்த்திங்கன்னா சிச்சை வந்துச்சு, தீர்க்கதரிசிகள் மூலமாக சிச்சை வந்துச்சு. ஆனால் அவர் அதை ஏற்றுக்கிட்டு கரெக்ட் பண்ணார். 2-3 வாட்டி தப்பு பண்ணார். ஆனால் பார்த்திங்கன்னா தீர்க்கதரிசிகள் மூலமாக அந்த சிச்சை வந்துச்சு, தேவன்கிட்டேருந்து அந்த சிச்சை தீர்க்கதரிசிகள் மூலமாக வந்துச்சு. அவர் கரெக்ட் பண்ணிட்டார் பாருங்க. கரெக்ட் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா அவருடைய முடிவு எழுதப்பட்டிருக்கு. கரெக்ட் பண்ணி பரிசுத்தத்திற்கு மேலே அவர் நடந்தார் பாருங்க. கடைசியாக வேதம் சொல்லுது, அவர் தம்முடைய ஊழியத்தை தேவனுடைய சித்தத்தின்படி அவருடைய ஊழியத்தை முடித்து மகிமையும் ஐஸ்வர்யம் நல்ல கனமுள்ள பாத்திரமாக மரித்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு நற்சாட்சி பெற்று மரித்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு நல்ல ராஜாவாக மரித்தார் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பார்வையில் இருதயத்துக்கு ஏற்றபடி சொல்கிறார் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு மகிமையாக அவர் மரித்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த இப்போ பரிசுத்தமாக இருந்தால் தான் நமக்கு என்ன பரலோகத்துக்கு போக முடியும். சரிங்களா? அப்போ சொல்கிறாரு ரோமர் 6:22 நீங்கள் உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்குற வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறார். அதான் 2 தீமோத்தேயு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை பார்த்திங்கன்னா அது கடிந்து கொள்ளுதலுக்கும் உபதேசத்துக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் சீர்திருத்தலுக்கும் உபயோகமுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த வார்த்தை நம்மளை கடிந்து கொள்ளும். சரிங்களா? நம்மை சீர்படுத்தும். சரிங்களா? அந்த வார்த்தை நம்மளை சரிப்படுத்தும். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மளை நல்லா நம்ம நினச்சிராத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வச்சுருவார் பாருங்கள். சரிங்களா? பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதான் தேவன் எதிர்பார்க்குறாரு பாருங்கள். சரிங்களா? அடுத்த 12ஆம் வசனம் பாருங்கள். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசைவி போகாமல் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வை பண்ணுங்கள். இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். இது எங்கே இருக்குன்னா ஏசாயா 35:3-4. சரிங்களா?
ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ஸோ அந்த வசனம் 12 பக்கத்தில் அதை போட்டு வச்சுக்கோங்க. சொல்கிறார் பாருங்கள், நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாக இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழியை செவிப்படுத்துங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து தேவனை விட்டு ரொம்ப தூரமாக போயிருக்கலாம், பாவத்தில் உழன்று போயிருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா இருக்கிற முன்னாடி நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஜெபம் பண்ண முடியல, தேவனை முன்னாடி நல்லா தேடி இருக்கலாம், நல்லா ஒன்றுமே பண்ண முடியல, முன்னாடி நல்லா ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கலாம், இன்றைக்கி எதுவுமே செய்ய முடியாமல் அப்படியே ஒரு தள்ளாடுகிற ஒரு நிலைமை, ஒரு முடக்கப்பட்ட ஒரு நிலைமை, ஒரு யாருக்குமே பயன்படாத, ஒரு கருத்திற்குமே உபயோகம் இல்லாத, உங்களால் வந்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளும் எழும்பினபடி எழும்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தேன் அந்த மாதிரி நீங்கள் எழும்பு ஆமோஸில் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதில் பாழான போனவர்கள் எல்லாம் மறுபடியும் சீர்படுத்துவேன், சரிப்படுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏசாயால் சொல்லும்போது சொல்கிறாரு, சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்லுவார். பாண்டவர்கிட்ட வந்துருங்க. ஸோ இப்போ கெட்ட குமாரன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து புத்தி தெளிந்த போது மறுபடியும் தகப்பன் வந்து கட்டி அணைத்து மறுபடியும் எல்லாமே திருப்பி கொடுக்குறாரு பாருங்க. சொல்லுங்கள், இப்போ நம்ம தேவன் அதே தேவன் இன்றைக்கும் மாறாத தேவன். ஒருவேளை நீங்கள் தேவனை விட்டு தூரமாக போயிருக்கலாம், நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் எப்படி தூரமாக போயிருந்தாலும் சரி, இன்னும் ரொம்ப தூரமாக போயிருக்கலாம், ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்கலாம், ரொம்ப பாவத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர்களை பார்த்து அழைக்கிறார், மகனே மகளே என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்றைக்கி அழைக்கிறாரு பாருங்க. நீங்கள் வாழ்ந்துருங்க, சரிங்களா? இன்றைக்கி வாங்க, ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், நீ என்கிட்ட வா, நான் உன்னை மறுபடியும் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வச்சுருக்கேன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டு தாங்க, சரிங்களா? அப்போ பழைய வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் அதை பற்றி ஒரு நாள் கூட நீங்கள் வந்து ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அவருடைய நேச்சர் என்னென்னா மன்னிக்கிற தயப்பெருத்த தேவன். அவருடைய சுபாவமே தேவன் அன்புள்ளவர் அப்படிங்கிற ஒரு சுபாவம். அதே மாதிரி மன்னிக்க தயப்பெருத்து வந்து அவர் அடுத்த சுபாவம், சரிங்களா? ஒரு வாட்டி அவர் மன்னிச்சிட்டாருன்னா மறுபடியும் வந்து அவர் நீ அப்படி பண்ணியில்லை, அப்படி பண்ணியில்லை, இது பண்ணியில்லை, அதெல்லாம் வந்து அவர் வந்து அதை நினைக்கவே மாட்டார். உங்கள்கிட்ட இருந்து ஜனங்கள் தான் வந்து குத்தி காட்டுவாங்க, சரிங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது, 15 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது, 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னே இல்லை, 20 வருஷம் எனக்கு செஞ்சு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாம் பண்ண. ஆனால் தேவன் வந்து ஒன்று மன்னிச்சிட்டான்னு அவ்வளோதான். மறுபடியும் அதை வந்து நம்மக்கிட்ட வந்து ரெமெம்பர் பண்ணவே மாட்டார். அது அவருடைய கேரக்டர் பாருங்கள், சரிங்களா? அப்பேற்பட்ட தேவனை நம்ம வணங்குறோம். இப்போ இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் தேவனை விட்டு ரொம்ப தூரமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை தூக்கி விடுங்க, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனாலே சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். மறுபடியும் உங்களை திருப்பி தூக்கி நிறுத்த தேவனால் முடியுங்க, சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணாதவங்க யாரும் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓடி ஒளிஞ்சிடக்கூடாது. நான் ஒன்றுத்துக்காக மாட்டேன், நீங்களே போத்து நீங்களும் உங்களை வந்து தேவனை விட்டு தூரம் விளக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கைகளை உயர்த்தி உங்களுக்கு ஒத்தாசை வரும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. என்னால் முடியல, நான் தூரமாக இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் கிருபை கொடுத்து மறுபடியும் உங்களுக்கு தூக்க வல்லவராக இருக்கிறார். தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஆண்டவர்கிட்ட வந்துருங்க, மறுபடியும் தூக்கி எடுத்துருவார் பாருங்கள். அடுத்த பாருங்கள், 14ஆம் வசனத்துலேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். ஸோ அதான் தலைப்பு, சரிங்களா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இப்போ எல்லாரோடும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடும் சமாதானமாக இருங்க அப்படிங்கிற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் நாடுங்க. பரிசுத்தத்தை ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறார். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசிக்கல்லவனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஸோ அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், தேவனுடைய கிருபையை இழந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கசப்பான வேர், கசப்பு வந்துச்சுன்னா தேவனுடைய கிருபையை இழந்து போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். வேதத்தில் பார்க்குறோம், சவுல் பார்த்திங்கன்னா தாவீது மேலே ஒரு கசப்பு, வெறுப்பு, எரிச்சலை கொண்டு வந்து, பொறாமையை கொண்டு வந்து என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயர்வும் போச்சு, தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் வந்து யுத்தத்தில் வந்து இழந்துட்டாங்க, சரிங்களா? ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு, ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல். எப்படி கிருபை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நான் வந்து சவுலை விட்டும் கிருபை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஆண்டவருடைய கிருபை போச்சுன்னா ஒன்றுமே இல்லை, சரிங்களா? பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற கசப்பு, வெறுப்பு, ஆவியின் மாம்சத்தின் கிரியைகளை வந்து ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம், எல்லாவற்றையும் ஆண்டவர் சுட்டெரித்து போட்டோம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒரு நாள் வந்து கிருபையை வந்து நம்ம இழந்து போயிடவே கூடாது பாருங்கள்.
ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவனாக இராதபடி எச்சரிக்கையாக இருங்கள் சொல்லி இப்போ வேசிக்கல்லவனாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வேசித்தனம் சரிங்களா, வேசித்தனம் விபச்சாரத்தில் இருந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் வந்து அதில் வந்து வெளிவர உதவி செய்வார் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா கலாத்தியர் வேசித்தன விபச்சாரம் தான் நரகத்துக்கு போகிறதுக்கு ஹிட்லிஸ்ட்டில் நம்பர் முதல்ல இருக்குது சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா வேசித்தன விபச்சாரம் பண்ணுறவங்கள அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஹிட்லிஸ்ட்டில் நரகத்தில் போகிறதுல ஹிஸ்ட்லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா விபச்சார வேசித்தனத்தில் தான் ஆரம்பிக்குது. மாம்சத்தின் கிரியைகள் விபச்சார வேசித்தனம் ஆரம்பிச்சு சொல்கிறார். இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு சொல்கிறார் சரிங்களா. முதல் ஹிட்லிஸ்ட்டில் இருக்கிறது வேசித்தன விபச்சாரம் தான். பாண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க சார். வேதத்தில் பார்க்குறோம் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள்னு சொல்கிறார். பாண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. பாண்டவரால் முடியாது ஒன்றுமே இல்லைப்பா. நம்ம பரிசுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிரயத்தை வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செஞ்சு முடிச்சிட்டார் சரிங்களா. நம்ம வந்து முற்றிலும் நம்ம பரிசுத்தமாகணும், கரைதிரை இல்லாத ஒரு பரிசுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிரயத்தை வந்து சாத்தான் தேவன் வந்து சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். அதை நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி. தனியாக யாருமே நம்மளால் வந்து உலகத்தை ஜெயிக்க முடியாது சரிங்களா, மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. வேதத்தில் பார்க்குறோம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரால் மனுஷனால் கூடாது, இது தேவனால் கூடும். எல்லா பாவ கட்டை வந்து ஆண்டவர் உடச்சி அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவார் பாருங்கள். ஒருவேளை போஜனத்துக்காகவும் தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை போஜனத்துக்காக சிரேஷ்ட புத்திர விற்று போட்ட ஏசாவை போல் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்பிரிச்சுவல் இதில் வந்து அவருக்கு அக்கறையே இல்லை சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரண ரொம்ப அதை வந்து சீப்பாக நினச்சிட்டார்ப்பா. தேவன் வச்சுருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் இதை வந்து அவர் வந்து ரொம்ப அற்பமாக எண்ணிட்டார். ஒரு வேளை உணவுக்காக வந்து அதை சீப்பாக்கி போட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, ஏசாவை வெறுத்தேன்னு யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன்னு சொல்கிறார் சரிங்களா. பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியா வந்து இருக்காதீங்க. இப்போ பார்த்தா இப்போவுமே ஸ்பிரிச்சுவல் காரியத்தில் வந்து நமக்கு ஒரு அக்கறை தேவை சரிங்களா. அதில் அசால்ட்டாக நம்ம இருக்கக்கூடாது பாருங்கள். நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போவோம் அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதே அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 18ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும், அடுத்த 18 முதல் 24 வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 24ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஸோ அதுதான் தலைப்பு. 24 18 முதல் 24 வரை 24 தான் தலைப்பு. 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளினிடத்திற்கும் எக்காலம் முழக்கம் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. ஸோ அந்த சொல்கிறார் சீனாய் மலையில் யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா தேவன் வந்து இப்போ டேரெக்டாக பேசுகிறார் சரிங்களாப்பா. சீனாய் மலையில் இறங்கி அந்த இடத்துல வந்து பேசுகிறார். அதனால் வந்து அதுதான் வந்து நீங்கள் அங்கே வந்து சேரலை அப்படின்னு சொல்கிறார். அது பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு சரிங்களா. தேவன் அங்கே இறங்கினே பார்த்திங்கன்னா பயங்கரமாக அந்த இடத்துல புகைக்காடாக இருந்துச்சு. அது வந்து அந்த சத்தம் வந்து ரொம்ப இடிமுழக்க மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு. ஒரே வந்து அதிபயங்கரமாக இருந்துச்சுங்களா. பார்த்திங்கன்னா அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். பார்த்திங்கன்னா அவங்களெல்லாம் பார்த்து பயந்துட்டாங்க. அந்த 10 கட்டளைகளை வந்து தேவன் வந்து டைரெக்டாக பேசுகிறார். அதை பார்த்துன்னா அவங்கெல்லாம் பார்த்து பயந்து நடுங்கிட்டாங்கல்லாம். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாது இருந்தார்கள். பார்த்திங்கன்னா அந்த 20ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா 20ஆம் வசன பக்கத்தில் யாத்திராகமம் 19 12 13 போட்டு வச்சுக்கோங்க. யாத்திராகம் 19 12 13. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ அந்த டைமில் வந்து இப்போது தேவன் வந்து டைரெக்டாக பேசுகிறார். நான் பேசினா அந்த 10 கட்டளைகளும் வந்து தேவன் வந்து டைரெக்டாக பேசுகிறார். பேசும்போது பார்த்திங்கன்னா ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுக்க ஒரு மிருகம் கூட வந்து பக்கத்தில் மலைக்கு இப்போ தொட்டால் அது வந்து கல்லெறியணும் இல்லை நம்பினால் எய்யுண்டு சாகணும்னு சொல்கிறார். அதை வந்து அவங்களால தாங்க முடியல. அந்த வார்த்தையை கேட்டு அவங்களாம் பயந்துட்டாங்க. மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த 21ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா உபாகமம் 9:19 சரிங்களா. 21ஆம் வசனம் பக்கத்தில் உபாகமம் 9:19 போட்டு வச்சுக்கோங்க.
பார்த்திங்கன்னா அந்த அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அப்போ அந்த 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 அதை வந்து சொல்கிறாரு அவர், சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து சேரலை, அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்போ குறிப்பாக வந்து அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தை பற்றி சொல்கிறார் அவர். ஆனால் இப்போ வந்து சொல்கிறாரு, நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் சீயோன் மலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பரலோகத்தை குறிக்கிறது, வச்சுங்களா. எல்லாமே இந்த பரலோகத்தை தான் குறிக்கிறது. நீங்கள் வந்து பரலோகத்தை வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் அது சீயோன், அப்போ சீயோன் அப்படிங்கிற ஒரு மலை வந்து எருசலேமில் இருக்குச்சுங்களா. இப்போ வந்து எருசலேமில் சீயோனுங்கிற ஒரு மலை இருக்குது. ஆனால் இந்த சீயோன் அப்படிங்கிறது பரலோகத்தை குறிக்குது, சரிங்களா. சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும், பார்த்திங்கன்னா இது வந்து பரம எருசலேம் வந்து தேவனுடைய நகர பரலோகத்தை தான் குறிக்குது. 1000-10000 தேவ தூதர்கள் இடத்திற்கும், இப்போ தேவ தூதர்கள் அந்த பரலோகத்தில் இருக்காங்க தான். அப்போ அங்கே தான் வந்து நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரான சர்வசங்கமான சபை தான் ஹெவன்லி கவர்மெண்ட், சரிங்களா. பரலோக கவர்மெண்ட்டுக்கு இப்போ பரலோகவாசிகளாக சொல்கிறார். அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்கன்னு சொல்லுவார். யாவர்க்கும் நியாயாதிபதியாக தேவனுக்கு, இப்போ யாவர்க்கும் நியாயாதிபதியாகனா தேவன் சொல்கிறார். பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் எடுத்திருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரசிக்கப்பட்டவங்களாம் அந்த இடத்துல யாரெல்லாம் தேவனுக்காக வாழ்ந்தாங்களோ உண்மையாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து பரலோகத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்கள இடத்துக்கு வந்து சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். இப்போ நம்மெல்லாம் வந்து புது உடன்படிக்கை, இப்போ நம்ம வந்து நியாயப்பிரமாணம் கிடையாது, அது வந்து பழைய உடன்படிக்கை. இப்போ வந்து நம்ம வந்து புது உடன்படிக்கையில் இருக்கோம், சரிங்களா. இப்போ புது உடன்படிக்கை எரேமியா 30 நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துலேயும் பார்த்துருக்கோம். புது உடன்படிக்கைக்குள்ளே நம்ம இருக்கோம். புது உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஆபேலின் ரத்தம் பார்த்தா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் வந்து சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆபேலின் ரத்தம் என்னத்தை பேசுச்சு அப்படின்னா, ஆபேலின் ரத்தம் வந்து காயின் வந்து ஆபேலை வந்து கொண்டுட்டான். அப்போ அந்த ரத்தம் வந்து என்ன பேசும், ஆண்டவரே என் சகோதரன் காயின் வந்து என்ன கொலை செஞ்சுட்டான், அதனால் வந்து அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அவனை வந்து பழி வாங்குங்க அப்படின்னு சொல்லி பேசும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன பேசும் அப்படின்னா, பிதாவை நோக்கி பரிந்து பேசும், நமக்காக வந்து பரிந்து பேசும். ஆண்டவரே பிதாவே, நான் வந்து இந்த ஜனங்களுக்காக இவங்களுடைய பாவங்களுக்காக நான் வந்து என் ரத்தத்தை கொடுத்துருக்கேன் நான், அதனால் வந்து நீங்கள் இவங்களை வந்து மன்னிங்க, இவங்களை பாவங்களெல்லாம் நீங்கள் வந்து மன்னிங்க, இவங்க சாபங்களெல்லாம் எடுத்து போடுங்க, இவங்களை வந்து நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி அப்படி பரிந்து பேசுகிற ரத்தமாக இருக்குது. அந்த ரத்தத்தின் இடத்துல நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ரெண்டு கம்பேர் பண்ணி சொல்கிறார். ஸோ முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்திங்கன்னா அதிபயங்கரமான ஒரு அந்த சட்டங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து சிலுவையில் வந்து தன்னுடைய நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குறதுனால ஒரு புது உடன்படிக்கை, அதாவது ஒரு புது வழியை நமக்காக வந்து ஆவியின் பிரமாணத்தை வந்து உண்டாக்கினார். ஸோ அது மூலமாக வந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினால ஜனங்களை மீட்கும்படியாக இது வந்து நமக்கு கிடச்சிருக்கு. முன்னாடி வந்து தேவனுக்கு ரொம்ப தூரமாக இருந்தவங்களாக இருந்தால் இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம வந்து சமீபமாக இருக்கோம், சரிங்களா. இப்போ எல்லாமே வந்து இயேசு கிறிஸ்துவனால தான் நமக்கு இது கிடச்சிது, சரிங்களா. அதனால தான் எபிரேயர் 4:15-16 வாசிக்கிறோம். நமக்காக பரிதபிக்கக்கூடிய ஆண்டவர், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் பாடுபட்டும் பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஆகையால் சகாயம் செய்யும் கிருபையிடம் நம்ம தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே வரலாம், சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வர முடியாது, சரிங்களா. இப்போ எல்லாருமே வந்து தைரியமாக வந்து தேவனத்தில் வர முடியும். பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி ஒரு கிரயத்தை நமக்காக செலுத்ததுனால, அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்டதுனால நம்ம இலவசமாக நம்ம பரிசுத்தப்படுத்தி இருக்கார், இலவசமாக நம்ம நீதிமனாக்கி இருக்கார், சரிங்களா. அப்போ நமக்கு வந்து இலவசமாக அந்த ரட்சிப்பை வந்து கொடுத்துருக்கார், சரிங்களா. அப்போ இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்தினால், அவருடைய பலியினால் நம்ம வந்து தைரியமாக தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை, தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேருகிற அந்த ஸ்லாக்கியத்தை வந்து தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்தது பாருங்கள், அதோட தொடர்ச்சி தான் 25ஆம் வசனத்துலேருந்து 29 வரைக்கும் அடுத்த பகுதி, கடைசி பகுதி. 25 முதல் 29 வரைக்கும் கடைசி பகுதி. அந்த 25ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. பேசுகிறவருக்கு நீங்கள் செவிக்க கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாருங்களா, அதான் தலைப்பு, சரிங்களா. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாருங்கள்னு சொல்லி சொல்கிறார், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏனென்றால் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி
தப்பி போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பூமியிலே பேசினவர்னால் பார்த்தீங்கன்னா அந்த சீனாய் மலையில் வந்து தேவன் வந்து பேசினார். சீனாய் மலையில் வந்து அந்த யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போது தேவன் வந்து அந்த யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்தில் பூமியில் வந்து பேசினார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு தேவன் இந்த கட்டளைகள்லாம் கொடுத்தார். ஆனால் வந்து அந்த கட்டளைகள் வந்து அவங்களால் கீழ்ப்படியல முடியல. அதனால் வந்து தண்டனை வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து அதுக்கே வந்து அவங்களால் தப்ப முடியல அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு, பூமியிலே பேசினவருக்கு செவிக்கு அடுக்கமென்று விலகினவர் தப்பி போகாமல் இருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து கீழ்ப்படியாதனால் ஒரு தண்டனை வந்துச்சு. பரலோகத்திலிருந்து பேசுகிற வரை நீங்கள் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? சரிங்களா? அப்போ பரலோகத்திலிருந்து பேசுகிறவர் யாருன்னா, இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரசத்தில் இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறார், பிதாவின் வலது பரசத்தில் இருக்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ பிதாவானவர் தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த கடைசி காலங்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவலம் பற்றினார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைசி காலத்தில் தேவன் வந்து குமாரன் மூலமாய் நமக்கு பேசுகிறார். சரிங்களா? இப்போ பரலோகத்திலேருந்து குமாரன் மூலமாய் நமக்கு பேசுகிறார். ஸோ அதான் இந்த இடத்துல சொல்கிறார், பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றுகிறார், இவ்வளோ உபதேசங்களை கொடுத்துருக்கார், அந்த புதிய ஏற்பாட்டை கொடுத்துருக்கிறார். அப்போ இந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கலன்னா நம்மளும் அதே மாதிரி தப்பித்துக்கொள்ள முடியாது. எப்படி தப்பித்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பேசும்போது நிறைய ஒரு பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பூமி அசைஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யாத்திராகம் 19ஆம் அதிகாரத்தில் தேவன் வந்து பேசும்போது பூமி அசைஞ்சிருச்சு. அதை தான் சொல்கிறார். ஆனால் இன்னும் ஒரு தரம் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்போது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ஸோ இந்த 26ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆகாய் 2:6. சரிங்களா? ஆகாய் 2:6 போட்டு வச்சுக்கோங்க. 26ஆம் வசனம் பக்கத்தில் இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிறைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறார். இப்போ பார்த்திங்கன்னா அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவனாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஸோ பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, அப்போ அசையாது என்ன அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் தான். மீதி எல்லாத்தையும் வந்து நான் அசைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ கடைசி காலத்தில் தேவன் உண்டாக்கப்பட்ட தேவனால் உண்டாக்கிய அந்த புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் வந்து அந்த ராஜ்யம் தான் நிற்கும். ஸோ இதெல்லாம் வந்து அக்னியினால் வெந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். அது மற்றெல்லாம் அழிஞ்சு போயிருச்சுங்களா? ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாக நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு வச்சிருக்கிற அந்த பரலோக ராஜ்யம் அது வந்து பெர்மனன்ட். சரிங்களா? அது அசைவில்லாத ராஜ்யம். வெளிப்படுத்தல் 21 சொல்கிற அந்த புதிய எருசலேம் வந்து பரலோகம். சரிங்களா? அதை வந்து நம்ம பெறப்போகிறோம். அதனால் வந்து நம்ம ஒழுங்காக கிருபையை பற்றி கொண்டு நம்ம இருந்தோம்னா நம்ம அதை வந்து அடைஞ்சிடலாம். இல்லைன்னா நமக்கு தண்டனை வரும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள். அதான் வேதத்தில் பார்க்குறோம். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கன்னு சொல்லுவார். பரிசுத்தத்தை வந்து விட்டுறாதீங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிறத விட்டுறாதீங்க. அவர் என்ன சொல்கிறாரோ கீழ்ப்படிஞ்சு நடங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? பார்த்திங்கன்னா இடுக்கமான வாசல் தான். சரிங்களா? இடுக்கமான வாசல் தான். அதில் வெளியாக போனால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அந்த வசனத்தை நம்ம வந்து செய்கிறவர்களாக இருக்கணும். சரிங்களா? அதான் ரோமர் 12 சொல்லும்போது சொல்கிறாரு, உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள்னு சொல்கிறார். சரிங்களா? நம்ம வந்து தேவனை வந்து உறுதியாக பற்றி கொள்ளணும். அதான் சொல்கிறார் அந்த இடத்துல. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்மா அவன் மேல் வந்து நான் பிரியமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பார்த்திங்கன்னா வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருங்க. தேவன் என்ன சொல்கிறார்? அது கீழ்ப்படுகிறவராக இருங்க, கிருபையை பற்றி கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ளும்போது நம்ம ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும். ஸோ புதிய ஏற்பாட்டிலே ஆரம்பிக்கும் போது இயேசு கிறிஸ்துவில் ஆரம்பிக்கிறார், கிருபையில் முடிக்கிறார். அவருடைய ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா அவருடைய ஒவ்வொரு கிட்டத்தட்ட எல்லா நிருபங்களையும் பார்த்திங்கன்னா கிருபையில் ஆரம்பித்து கிருபையில் முடியும். சரிங்களா? இப்போ கிருபை எங்களோடு இருப்பதாக கிருபையை நம்ம பற்றிக்கணும். கிருபை யாருன்னா இயேசு கிறிஸ்து. சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்துவனால தான் கிருபை உண்டாயிடுச்சுன்னு நம்ம கிருபையும் சத்தியம் அவரால் உண்டாயிடுச்சுன்னு நம்ம பார்க்குறோம். பரிசுத்த அலங்காரத்தோடு நம்ம அவரை தொழுது கொள்ளணும். இப்போ தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். இப்போ கிருபையை நம்ம பற்றி கொள்ளும்போது நம்ம என்ன ஆகும்னா அந்த கிருபையினால் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். நம்ம கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நம்ம வந்து செம்மையாக செய்து முடிக்க முடியும். அவருடைய கிருபையினால் அவருடைய வார்த்தையை கைக்கொள்கிற பலனை வந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அதான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியா இருங்க அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறாரு. சரிங்களா? அப்போ ஒரு பக்கம் வந்து தேவன் வந்து
ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவன், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தேவன் அன்புள்ளவர், கிருபை உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனிதனும். ஆனால் இன்னொரு சைடு அவருக்கு இன்னொரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு காயினுக்கு இன்னொரு சைடு இருக்கிற மாதிரி இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பட்சிக்கிற அக்னி. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக நடந்தோம்னா நம்ம பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். சரிங்களா? நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனால் இன்னொரு சைடு நம்ம வந்து இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வந்து அதை வந்து மிஸ் பண்ணிடுவோம், அதுக்கான தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசத்தை இத்தனை சாட்சிகள் இருக்கிறனால நம்ம வந்து விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோட ஓடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து அதே மாதிரி உங்களுக்கு பாடுகள் வரும்போது இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவை சகிச்சோர் மாதிரி வந்து நீங்கள் வந்து அதை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாவத்துக்கு விரோதமாக வந்து நீங்கள் வந்து போராடுகிற ரத்தம் சிந்தினாலும் சரி பாவம் செய்யக்கூடாதுங்கிற அந்த காரியத்தை சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா கர்த்தர் சிட்சிக்கும் போது வந்து நீங்கள் வந்து அதை அற்பமாக எண்ணாதீங்க. பார்த்திங்கன்னா அதை நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பரிசுத்தம் கிடைக்கும், நீங்கள் பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாங்கிற அந்த காரியத்தை சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து தேவனை விட்டு ரொம்ப தூரமாக போயிருந்தீங்கன்னா மறுபடியும் வந்து எழும்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா அடுத்தது சொல்கிறாரு, பரிசுத்தமல்லாக யாவரோடும் சமாதானமாக இருக்கும், பரிசுத்தமுள்ளவளாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வேசித்தனத்தை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு சிந்தின ரத்தத்தினால் வந்து தேவனிடத்தில் வந்து நீங்கள் வந்து கிட்டி சேர்ந்தீங்க. முன்னாடி வந்து பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எழுத்து கொள்கிறது ஆவியோ ஈர்ப்புக்கிறது மாதிரி எழுத்து வந்து உடனே செஞ்ச காரியத்துக்கு உடனே தண்டனை வந்துடும். ஆனால் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்தத்தினால் வந்து நீங்கள் வந்து ஆண்டவரத்தில் இன்னும் கிட்டி சேர்க்கிற அந்த கிருபையை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து தேவனுக்கு வந்து கீழ்ப்படுகிறவர்களாக இருங்க. தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராங்க. கீழ்ப்படியாமல் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உண்மையை நோக்கி விசுவாசத்தை துவக்கிற முடிக்க உண்மையை நாங்கள் நோக்கி பொறுமையாக ஓட கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படி ஜெபிக்கிறேன். நீர் சிலுவையை சகித்து ஏசப்பா வலது பாசலை விட்டுருக்கிற அப்படியா நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஏசப்பா நாங்கள் உண்மையை நினைத்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். ரத்தம் சிந்தினால் பாவம் செய்யாது இருக்கிற அந்த கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. சிச்சையை அற்பமாக எண்ணாது இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். நாங்கள் இன்னும் இடத்துல கிட்டி சேர கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. யாரோட சமாதானமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நம்முடைய ரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கான புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய கிருபையை பற்றி கொண்டு உம்மிடத்தில் இன்னும் கிட்டி சேர கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவர். இன்னும் பரிசுத்தம் அடைய, இன்னும் நீதி செய்ய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும். எங்கள் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டு சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி எங்களுக்குள்ள வளர்ந்த பலன் கொடுக்கட்டும். இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.